2005 என்னுடைய மொபைல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வருது என் ஃப்ரெண்டு மூலமாக. ஒரு மிஷின் இருக்குது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அது கீ கட்டிங் மிஷின். நானும் ஒரு ஆர்வத்தில் அதை வாங்கிட்டேன். இந்த கீ எப்படி பண்ணணுங்கிறது தெரியாது. ஸோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாக திருச்சிக்கு போய் அதை ஒரு வாரம் ஃபுல்லாக அதை கற்றுக்கிட்டு வந்தேன். கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு ஒரு கால் வருது. என்னன்னு கேட்டால் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. உடனே அவருக்கு ட்ரிவாண்ட்ரம் போகணும். பட் கார் கீ மிஸ் பண்ணிட்டார். வித்தின் 1 ஹவரில் அங்கே போய் அந்த ஸ்பாட்லேயே அந்த கீயை நான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கஸ்டமர் ஃபேஸில் பார்த்தா அந்த மூமெண்ட் ரொம்ப தேங்க் பண்ணார். ஓ, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆன் தேட் நான் மொபைல் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கீ பிஸ்னஸ்க்காக டெடிகேட் பண்ணேன். அந்த டெடிகேஷன் தான் இப்போ 20 வருஷமாக இதே பிஸ்னஸில் என்ன இவ்வளோ நேரம் ஓட வைக்கிது. இப்படி தான் கீ டு கீ பிராண்ட் உருவாச்சு. கஸ்டமர்ஸ் நம்ம கடைக்குள்ளே வரும்போது எல்லோரும் டென்ஷனாகவும் பேனிக்காகவும் தான் வருவாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கீ மிஸ் பண்ணியிருப்பாங்க, கீ உடச்சி கொண்டு வந்திருப்பாங்க. பட் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ரிலீஃப். எங்களுடைய கோல் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் எங்களுடைய கீ சர்வீஸை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும். அண்ட் இந்த கீ மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ரெஸ்பெக்டை தேடித்தரணும். ஏன்னா இது டூப்ளிகேட் கீ இல்லை, இது லைஃப் சேவிங் கீ. இதை டூப்ளிகேட் கீன்னு சொல்லாமல் ஸ்பேர் கீன்னு சொல்லலாம், எமர்ஜென்சி கீன்னு சொல்லலாம், அல்லது சேஃப்டி கீன்னு சொல்லலாம். கீ டு கீ இந்த 20 வருஷமாக கடைபிடித்த ஆக்குரேசி, ஸ்பீட், இன்னோவேட்டிவை இன்னும் மென்மேலும் தொடர்வோம்.